போகலாம். இப்போ ஒரு வரலாற்று நிகழ்வில் 3 கேள்விகள் கேட்டு பதிலை பெறுவோம். கேள்வி 1, ஜூலியஸ் சீசர் கத்தியால் குத்தப்படும் போது உண்மையிலேயே யூடியூப் புரூட்டஸ்ன்னு சொன்னாரா? கேள்வி 2, புரூட்டஸ் உண்மையிலேயே வில்லனா துரோகியா? கேள்வி 3, ஜூலியஸ் சீசரை கொன்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதா? ஆரம்பிக்கலாமா? இங்கிலாந்து லண்டனில் உள்ள குளோபல் தியேட்டர், வருடம் 1599 செப்டம்பர் 21. அந்த தியேட்டரில் ஷேக்ஸ்பியரின் ஜூலியஸ் சீசர் நாடகத்தை முதலில் அரங்கேற்றம் நடக்க இருக்கிறது. தியேட்டர் ஃபுல் ஹவுஸில் இருந்தது. அதில் ஒருவரான தோமஸ் பிளாட்டர், சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பயணி, தனது டைரி குறிப்பில் இவ்வாறு எழுதுகிறார். அந்த குறிப்பிட்ட உணர்ச்சிகரமான அந்த சீனில் தியேட்டரில் உள்ள அத்தனை பேருமே கண்கலங்கினார்கள். சரி, ஷேக்ஸ்பியரின் ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் சீசர் கொல்லப்படும் அந்த குறிப்பிட்ட சீனுக்கு வருவோம். சீசர் கம்பீரத்துடன், அதே சமயம் அலட்சியத்துடன் வசனம் பேசிக்கொண்டே வருகிறார். ஒரு செனட்டர் சீசரின் தோள் மேல் இருக்கும் டோகா என்ற உடையை இழுக்கிறார். சீசர் திரும்பி பார்க்கிறார். ஒரு செனட்டர் மறைத்து வைத்திருந்த குர்வால் போன்ற கத்தியை எடுத்து சீசரின் முதுகில் குத்துகிறான். உடனே பல செனட்டர்கள் பல திசையில் இருந்தும் குத்துகிறார்கள். சீசர் தப்பிக்க போராடுகிறார். கடைசியில் எதிரில் புரூட்டஸ் நிற்கிறான். அவனை உணர்ச்சி பெருக்க வசனம் இல்லாமல், இவர்கள் என்னை கொலை செய்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் குத்தியவர்களை சுட்டிக்காட்ட திரும்புகிறார். சீசர் திரும்பிய போது புரூட்டஸும் தன் அங்கியில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சீசர் அடி வயிற்றில் குத்துகிறான். அப்போது சீசர் அதிர்ச்சியுடன் திரும்பி யூடியூப் புரூட்டஸ் அப்படின்னு சொல்லி இறக்கிறார். இதுதான் சீன். சீசர் கொல்லப்பட்ட அன்று உண்மையிலேயே இப்படித்தான் நடந்ததா? வாருங்கள் அதை நேரிலேயே போய் பார்த்து விடலாம். இப்போது நாம் டைம் டிராவலில் போக வேண்டிய காலம் கிபி 1599 செப்டம்பர் 21 அல்ல, கிமு 44 மார்ச் 15. இடம் ரோம். பாம்பே கட்டி இருந்த ஒரு மண்டபம். இன்று ஒரு செனட் கூட்டம் நடக்கவிருக்கிறது. அந்த மண்டபம் தியேட்டர் ஆஃப் பாம்பே காம்ப்ளெக்ஸ்னு அழைக்கப்பட இருக்கிறது. இன்று வரலாற்றில் மிக முக்கியமான படுகொலை ஒன்று நடக்கப் போகிறது. இந்த நாளை ஐட்ஸ் ஆஃப் மார்ச், அதாவது மார்ச்சின் மத்திய பகுதி என்று பின்னாளில் அழைக்கப் போகிறார். ஜூலியஸ் சீசர் உட்பட அனைவரும் லத்தீனில் காரசாரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் இங்கிலீஷ் என்ற மொழியே அப்போது இல்லை. இங்கிலீஷ் என்ற மொழி தோன்றி இன்றிலிருந்து 1400 வருடங்கள் தான் ஆகிறது. வாருங்கள் அவைக்கு போகலாம். ஜூலியஸ் சீசர் கம்பீரமாக வருகிறார். கண்களில் ஒரு தெனாவிட்டு செனட்டர்களை அலட்சியமாக பார்த்து, இன்று என்ன விசாரணை என்று கேட்கிறார். டிவிஎஸ் சிம்பர் என்ற ஒரு செனட்டர் தன் சகோதரரை நாடு கடத்தல் தண்டனையை ரத்து செய்து மீண்டும் ரோம் நகருக்குள் அனுமதிக்குமாறு பெட்டிஷன் விடுகிறார். சீசர் அதற்கு மறுக்கிறார். அந்த நேரம் சிம்பர் திடீரென்று சீசரின் தோல் பகுதியில் இருந்த டோகா என்ற உடையை இழுக்கிறார். இது ஒரு சிக்னல். அந்த சமயம் முதுகுப்புறம் நின்றிருந்த கேஸ்கா என்ற செனட்டர் தனது அங்கியில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சீசரின் முதுகில் குத்துகிறார். சீசர் அதிர்ச்சியில் வழியில் தப்பிக்க முயற்சிக்கிறார். உடனே கான்ஸ்பைரேட்டர்ஸ் சொல்கிறார்கள். அதையும் பார்த்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.